சுத்தி பாரு, இந்த உலகம் சமஜோறு. டார்வின் துபாக்கூறு, நீ புரிஞ்சா மார்க்கு 100. சயின்ஸ் டெஸ்ட் பாரு, பைபிள் சொல்றத கேளு. நம்ம படிச்சவர் இருக்காரு நம்பு, நம் வாழ்க்கைக்கு அது தெம்புடாடோய். பஞ்சவர்ண கிளியை பார்த்தாயா, அதன் நிறத்துக்கு காரணம் சொல்வாயா? பாம்பின் தோலை தான் உரிப்பாயா, சிலந்தி வாழையை தான் பின்னுவாயா? யானையின் துதிக்கையை உடைப்பாயா, பூனையின் மீசையை அறிவாயா? நாயின் மோஷத்தை உணர்வாயா, சிறுத்தையின் ஓட்டத்தை தான் ஓடுவாயா? தம்பி, இயற்கையாவே எல்லாம் தானா வந்துடுச்சுப்பா. நீ பார்த்த ஆமா பூ. குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் என்பதை தான் நம்புவாயா? உன்னை சுத்தி பாரு, இந்த உலகம் சமஜோறு. டார்வின் துபாக்கூறு, நீ புரிஞ்சா மார்க்கு 100. சயின்ஸ் டெஸ்ட். ஓகே, இந்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை குறித்ததான உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும், அண்ணா இப்படி இருக்குது, அப்பா அப்படி இருக்குது, ஐயோ என்ன இப்படி இருக்கே அப்படின்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்ருக்கிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய வாய்ஸ் மெசேஜாவோ வீடியோ மெசேஜாவோ நீங்கள் அனுப்புங்க. நிறைய பேர் அனுப்புகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வயிறு கொழுங்க சிரித்து சிரித்து வயிறு புண்ணாயிடுச்சு அப்படின்றீங்க. நீங்கள் பார்த்து ரசிக்கிறத நான் பார்க்க முடியல என்னால். நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கே எனக்கு சரியாக டைம் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா அது போதும். இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க நீங்கள் என்ஜாய் பண்ணுவதற்கும் நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் வளருவதற்கும் தான். ஏன்னா இந்த சமீப காலத்தில் நிறைய விஷயங்கள் இந்த உலக மக்கள் சேனல்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஒரு க்ரியேட்டிவாக ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சி தான். இதற்காக உறுதுணையாய் இருக்கிற நிறைய உள்ளங்கள், அன்பார்ந்த நெஞ்சங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த சேனலுக்காக, லைவ் டிவியிலக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். அதனுடைய தேவைகள் அதிகமாகிட்டு இருக்குது. நிறைய இடத்துல இப்போ வந்துட்டுருக்கு, ஹேக்வேலையும் வந்துட்டுருக்கு. நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள். தொடர்ந்து பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க. அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்காக வணங்கிட்டு இருக்கோம். இது சும்மா சாதாரணமாக அப்படியே வந்து பேசுகிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதற்காக பிரயாசப்படுறது கடவுளுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்கணும், அதே சமயத்தில் கண்டென்ட்டும் கரெக்டாக போய் சேரணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். இப்போ தறிக்கெட்டு திரைகிற இந்த உலகத்தில் நாம் கடவுளை கட்டியாக பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஏதுவான நிகழ்ச்சிகள் கம்மியாக இருக்குது. அதை நீங்கள் அறிவிங்க. அதனால் இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக இன்னும் உங்களுடைய மூளைகளை, உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய அறிவை, மனதை இது சிலிர்க்க வைக்கும், அப்படி சிந்திக்க வைக்கும் அப்படின்ற எண்ணத்தினால தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். இந்த உங்களுடைய கருத்துக்கள் இது மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். என்னால் மாற்ற முடிஞ்சால் அதை நான் மாற்றிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் எதுவானாலும் எனக்கு நீங்கள் சொல்லலாம். அதற்காக நீங்கள் பார்த்துட்ருக்கிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, வீடியோ மெசேஜ் இருந்தாலும் போடுங்க. ஓகே, இந்த நிகழ்ச்சியில் பொதுவாக நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா, இந்த உலகத்தை படைத்த ஒரு படைப்பாளர், பைபிள் பிரகாரமாக யார், பைபிள் சொல்லப்பட்ட அந்த நபர் யார், சங்கீதம் 83:17 சொல்லப்பட்ட அந்த கடவுளுடைய நாமம் எப்படி நமக்கு உறுதுணையாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இயேசுவின் அன்பினால் நாம் எப்படி இன்னும் அவருக்கு அருகிலே ஈர்க்கப்படணும் அப்படின்றதுக்காக பேசிக்காக சில விஷயங்கள் நம்ம ஆராய வேண்டியது இருக்குது. அதை தான் நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். சிலர் பேசிக்கான சில விஷயங்களை அவங்க தவற விட்டால் அவர்களுடைய மனக்கண்கள் குருடாயிடும். ஸோ பேசிக்காக சில விஷயங்களை கன்ஃபார்மாக தெரிஞ்சுதுன்னா அவங்க என்ன பண்ணலாம், தைரியமாக நடக்கலாம். சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ என்னை மனதை ரொம்ப
என்ன பண்ணுது, கொஞ்சம் வருட்டியதுன்னே சொல்லலாம். ஒரு இது வந்து ஒரு சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். மற்ற ஜனங்கள் மத்தியில் ஒரு நபர், ஒரு தகப்பன் அந்த தீ மிதிக்கிற அந்த ஒரு இதில் நெருப்பெல்லாம் இருக்குல்ல, நெருப்பு போட்டிருக்காங்க ஒரு 10 அடிக்கு. ஒரு சின்ன பையன் 7 இயர்ஸ் ஓல்டு பையன் அங்கே நிற்கிறான். அந்த பையனை அவங்க அப்பா இங்கேருந்து கூப்பிடுறாரு, வாடா அந்த நெருப்பில் நீ நடந்து வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா நான் இருக்கேன் அப்படின்றாரு. அதை பார்த்து அந்த 7 வயசு பையன் வேற எங்கேயுமே பார்க்கல, அந்த நெருப்பு காலை சூடுவான் அது எதுவுமே பார்க்கல, தர தர தரன்னு ஓடி வரான். எதுவுமே ஆகலை அவனுக்கு. அவங்க அப்பா கிட்ட அவனா அவரை தூக்கிட்டார். இது ஒரு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு தகப்பனாக இருந்து அதை பார்க்கும்போது நாம் அதை செய்ய மாட்டோம். நிறைய தகப்பன்மார்கள் அதை செய்ய மாட்டாங்க. என் பையன் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு வரணுமா, அப்படி வந்து அவனுக்கு என்ன அப்படி ஒன்றும் கடவுளை திருப்திப்படுத்த வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைப்பேன். கடவுளும் அதை தான் எதிர்பார்க்குற. கடவுள் எதையும் நீ உன்னை வருத்திக்கணும், நீ உன்னை காயப்படுத்திக்கணும் அப்படின்னு எதுவுமே எதிர்பார்க்கல. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரியாத நிறைய ஜனங்கள் இன்னும் உலகத்தில் இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு இருக்கிற விசுவாசத்தை விட எங்கேயோ இருக்காங்க அவங்கள அதுக்காகவே பாராட்டணும். ஏன்னா நமக்கு அத்தகைய விசுவாசம் இருந்ததுன்னா நம்ம எங்கேயோ போயிருப்போம். நமக்கு விசுவாசம் கடுகளவு கூட இல்லை. நம்ம உண்மையான கடவுள் யாருன்னு தெரியும், அவரை நம்மளை எப்படி நேசிக்கிறார், நமக்காக உயிரே கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம என்ன பண்ணுறோம், லத்தாஜிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கோம். ஸோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா நாம் எங்கேயோ போயிருப்போம். ஆனால் அந்த விசுவாசம் நமக்கு வரல. ஆனால் மற்ற ஜனங்களுக்கு அத்தகைய விசுவாசம் ரொம்ப ஸ்டபானான விசுவாசம், அதை பாராட்டக்கூடிய விசுவாசம். அவங்க அப்பாவோட விசுவாசத்தோடு அந்த பையனுடைய விசுவாசத்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கூப்பிட்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெசிடேட் பண்ணல, டைரெக்டாக அப்படியே போயிட்டாப்புல. அது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்துட்டே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டைமை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். நிறைய பேர் ஏன்னா ரீல்ஸு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக பார்த்துட்டே இருப்போமே தவிர நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் எங்கேயோ போயிருக்கோம். அடப்போம் 2 மணி நேரம் போயிடுச்சா, 2 வசனம் கூட படிக்கலையே நம்ம, சரி டைம் ஆச்சு மூடிட்டு தூங்குவோம், அவ்வளோதான் தூங்கிடுறது. அப்படி தான் வாழ்க்கை போயின்னு இருக்குது. நீங்கள் முடிஞ்ச மேலே இப்போ வரக்கூடிய எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லலாம் என்னன்னா டைமர் மாதிரி செட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ ஃபேஸ்புக்காக ஒரு 1 ஹவர் டைமிங்கு, நீங்கள் எதுவுமே பொழுதுபோக்கே வேணாம், பொழுதுபோக்கு எல்லாத்தையும் தவிர்த்துருங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நானும் சில உலகம் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நானும் பார்க்குறேன். ஆனால் நம்மளுடைய பொழுதுபோக்கு ரொம்ப அதிகமாக ஆகிடக்கூடாது. பொழுதுபோக்குக்கே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய அதிமுக்கியமான நிகழ்ச்சிகளை செலவு பண்ண வேண்டிய நபர்களோட செலவு பண்ணக்கூடிய டைமை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஃபேமிலி டைம் மிஸ் ஆகிடும், ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் மிஸ் ஆகிடும், ஆஃபீஸ் டைம் மிஸ் ஆகிடும், நிறைய மிஸ் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கடவுளோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் மிஸ் ஆகிடும், பைபிள் படிக்க வேண்டிய டைமும் மிஸ் ஆகிடும். நிறைய பேர் இப்போ நான் சொன்ன கடைசி பாயிண்ட் இருக்குல்ல, அது பண்ணுறதே இல்லை. ஏன்னா மற்ற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ், அது இதுன்னு எக்ஸ் ஒய் இசட் எக்கச்சக்கமாக வந்துன்னு இருக்குங்க. அதெல்லாம் இப்போது நான் எதுவும் பேச விரும்பலை. நீங்களாக அதை சொல்ல தான் முடியும். அதை நீங்கள் தான் மனசில் ஏற்றிக்கிட்டு செயல்படுத்தணும். சரி, இப்போ இது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி நம்ம மனசில் ஒன்று பறக்குது. பட்டாம்பூச்சியே பறக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா பட்டாம்பூச்சியை பற்றி ஒரு சின்ன விஷயம். நிறைய போன வாரத்தில் கூட நான் பேசணும்னு நினச்ச நிறைய விஷயங்கள் கோபத்தில் என்ன பண்ணிட்டாரு, டால்வின்னு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு ஓட்டாரு, பாட்டை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நானும் எதுவும் பேச முடியல, டைம் ஆகிடுச்சின்னு நானும் விட்டுட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள் பேசலான்னு இருந்தேன் போன வாரத்துலேயே. இட்ஸ் ஓகே. இப்போது இது பட்டாம்பூச்சின்னா பட்டர்ஃப்ளையை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை ஓட சூரிய ஒளி அதை சேகரிக்கக்கூடிய திறன் வேறு எந்த ஒரு அது மாதிரி சின்ன பூச்சிக்கு எதுக்குமே இல்லையா. பட்டர்ஃப்ளையோடைய அந்த அந்த சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய சக்தியை உறிஞ்சி வச்சுக்குமா அந்த அதோடைய இறக்கைகளை. ஏன் அதை ஆர்வமாக இன்னும்
அலசி ஆராயிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பெட்ரோல், டீசல் எரிபொருட்கள்லாம் இப்போ ரொம்ப கம்மியாயிட்டு வருது. இப்போ எல்லாருமே நிறைய விதத்தில் மாறிட்டு இருக்கா, எலக்ட்ரானிக் அது இதுன்னு மாறுறாங்க. இந்த சோலார் சிஸ்டத்தில், சோலாரில் நம்மளுக்கு எக்கச்சக்க எனர்ஜி இருக்குது. அதை நம்ம எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணலாம், அதை எப்படி உபயோகிக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய திங்கிங் பண்ணி கடைசி அந்த பூச்சியில் இது எப்படி இவ்வளோ டபுளாக ஆக்சுவலாக வர வெளிச்சத்தை வரக்கூடிய அந்த ஒளிக்கதிரை வச்சு டபுள் மடங்காக எனர்ஜியை சேவ் பண்ணி ரீயூஸ் பண்ணுது, எப்படி இதால் சாத்தியமாகுது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி அதுக்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். சூரிய ஒளியை என்ன பண்ணும், இந்த ஸ்வாலோ டைல் அப்படின்ற ஒரு விசேஷமான ஒரு பட்டாம்பூச்சி இருப்பான், ஸ்வாலோ டைல். அது என்ன பண்ணுன்னா சூரிய ஒளியை ஈர்த்து வச்சுக்கிட்டு அப்படி சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப திறமசாலியாக. அதுக்கு 2 காரணம் இருக்கான். அதோடைய கருமையான இறக்கைகள், இன்னொன்று அது மேலே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு படர்ந்துருக்கிற செதில்கள். இந்த செதில்கள் மாதிரி இது ஒன்று படர்ந்துருக்கான். நீங்கள் அந்த ஃபோட்டோவில் கூட பாருங்கள். இது மாதிரியாக தான் இது எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஃபோட்டோவில் சைடில் அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அதே ஸ்ட்ரக்சரில் அதோடைய செதில்கள் மாதிரி இருக்கக்கூடிய அதில் இந்த செதில்களுக்கு நடுவில் என்னென்னா, அது ஒரு தேன்கூடு வடிவத்தில் அதோடைய செதில்கள் அப்படி ஒன்று இருக்கான். இதை சூரிய ஒளியை அப்சர்வ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அதுக்குரிய இந்த இதை பவரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமா, டபுளாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமா, எப்போ தேவைப்படுமோ அதை யூஸ் பண்ணிக்குமா. இத்தகைய அதிநுட்பம் இதே ஸ்ட்ரக்சரில் நம்மளும் கிரியேட் பண்ணால், நம்மளும் அதே ஸ்ட்ரக்சரில் நம்ம ஒரு பொருளை சோனாரை சேர்க்கக்கூடிய ஒரு கருவியை கிரியேட் பண்ணால் டபுளாக ட்ரிபிளாக சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு அதன்படி செயல்முறையும் படுத்திட்டு இருக்காங்களாம். ஸோ ஒரு அரிய அந்த பூச்சியை வச்சு அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு நிறைய விஷயங்கள் இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய மேடு போன்ற பகுதியில் ஸ்டோர் ஆகுது. அதுவும் இல்லாமல் தண்ணி பட்டாலும் அதிலிருந்து ஹைட்ரஜனை கிரியேட் பண்ணுது. நிறைய விஷயங்கள் அந்த ஒரு சின்ன அந்த அந்த இறக்கையில் அவ்வளோ மெக்கானிசம் நடக்குது. நம்ம சாதாரணமாக நினைப்போம், பிடிப்போம், தூக்கி போடுவோம். சின்ன வயசுலலாம் போட்டு பிடிக்கிறது அது ஒரு விளையாட்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அதை கடவுள் அவ்வளோ அருமையாக படிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அவருக்கு ரொம்ப அவருடைய படைப்பை இது மாதிரி ஒன்றா பார்க்கும்போது, நீங்கள் வெளியே நாளைக்கு போகும்போது ஒரு பட்டாம்பூச்சியை, ஒரு யானையை, நிறைய விஷயங்கள், நாயை, பூனையை, இது மாதிரி சின்ன விஷயங்களை நீங்கள் பார்க்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிநுட்பமான இந்த அம்சங்களை பார்க்கும்போது ஒரு படைப்பாளர் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அப்படின்றதுக்காக தான் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கேன். அது இப்போது நீங்கள் கேட்குறதுல ஒன்றும் புரியாது. நாளோட நீங்கள் நடந்து போகும்போது அதோட கடவுளுடைய இந்த தாவரங்கள், இந்த செடிகள், மரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அதோடைய ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்றும் கடவுள் ஒன்றுத்தையும் அவ்வளோ நேர்த்தியாக அழகாக படைச்சிருக்காரு. உங்களையும் அதே மாதிரி தான் படைச்சிருக்காரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது புரியாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக செழிக்காது. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வெளியே போகும்போதும் சரி, எந்நேரமும் கடவுள் நம்ம கூட பக்கத்தில் இருக்காரு, அவருடைய கண்காணிப்பில் நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு புது தெம்பு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப அதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்காக நடத்தின்னு இருக்கேன். இந்த வண்ணத்து பூச்சி, பட்டாம்பூச்சியின் இந்த இறக்கையின் இந்த அதிநுட்பமான செயலுக்கு காரணம், இது இயற்கையாக தானாக படைக்கப்பட்டதா, இது இல்லைன்னா அந்த அறிவியல் இவங்க சொன்ன மாதிரி குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் சொன்ன மாதிரி அதுவாக தானாக கிரியேட் ஆகிடுச்சா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அப்படியே செவடங்காதில் உள்ள சங்கு போல் எல்லாத்தையும் கேட்டு விட்டு போயிட்டே இருக்கிறது. ஓகே, கடந்த வாரத்தில் நான் போய் முடிக்க போகும்போது இந்த டார்வின் ஐயோ கோபாலு அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கோபாலு யாரோ ஒருத்தர் அவனுடைய சீக்ரெட்டெல்லாம் ரிவீல் பண்ணிட்டு தண்ணி கட்டு போயிட்டதா குற்றச்சாட்டு பண்ணிட்டு போனார். ஆனால் நான் அந்த
அவர் கொடுத்த அந்த லிஸ்ட்டை அவருடைய இதை நான் இப்போ திரும்ப பார்க்கலாம் அப்படின்றது உங்களுக்கு சொல்லிடலாம். ஏன்னா அவர் வந்த பிறகு சொன்னால் கஷ்டப்படுவார். அதில் பெருசாக ஒன்றும்லாம் இருந்தாலும் அவர் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தெரில. இருந்தாலும் சொல்லுவோம், குடும்பஸ்தனாச்சே மனுஷன், அதனால அது கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த மூல காரணமாக இருந்த குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனுஷன் ஒரு அதுக்கு வித்திட்ட அந்த மனுஷன் சொல்லக்கூடிய விஷயங்களுக்காக அவரை கூப்பிட்டு இத்தனை நாள் பேசிகிட்டு இருக்கோம். 10வது எபிசோட் வந்துட்டோம். திருமணத்தை குறித்து இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கிளப்பு மாதிரி கவர்மெண்ட் கிளப்பு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதில் பறவைகள் விலங்குகள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்கிறாரு. ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கிது. 1932 36 வரையும் கப்பல் பிரயாணம் போயிட்டு கலபாகஸ் அப்படின்ற ஒரு தீவுக்கு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் தாவரங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்கிறார். ஆராய்ச்சி செஞ்சு ஒரு பட்டியல் எடுக்கிறாரு. திரும்ப அதை எடுத்துட்டு திரும்ப வராரு, அவருடைய லண்டனுக்கு வராரு. இப்படி லண்டனுக்கு வந்த பிறகு அந்த அவர் சேகரித்த அந்த பட்டியல்கள் எல்லாவற்றையும் அப்படியே எடுத்து கடக்கில் போடுறாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் அதை பற்றி எதுவுமே எடுக்கவே இல்லை. ஆனால் இவர் போயிட்டு வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் கழித்து இவருக்கு திருமணம் ஆகுது. திருமணம் ஆகிறதுக்கு முன்பாக திருமணத்தை பற்றி இவர் அவருடைய சிந்தனையை சொல்கிறாரு, எழுதுறாரு. இதுதான் நம்ம லைன் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த சம்பவங்களை வச்சு காமெடியாக சில ஐட்டங்களை ஆட் பண்ணி உங்ககிட்ட போன வாரத்தில் பேசினேன். இப்போ ஒரு சுருக்கமாக உங்களுக்கு இதை சொன்னேன். போன வாரத்தில் நடந்ததும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயங்களும். இப்போ என்னன்னா, அந்த திருமணத்தை பற்றி அவர் என்ன சொன்னார் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு திரும்ப அவர்கிட்ட கலந்து ஆலோசிக்கலாம், என்னதான் சொல்றாரு மனுஷன் சொல்லிட்டு. ஓகே, டார்வினின் தனிப்பட்ட திருமண சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அதில் என்னன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னா நன்மைகள் தீமைகள், திருமணத்தை குறித்ததான நன்மைகள் தீமைகள். இவர் இது எல்லாமே டார்வின் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்மளுக்கு டார்வின் இல்லை, டால்வின். ஓகே, முதுமையில் ஒரு நிலையான தோழி நண்பர் கிடைப்பாங்க. முதுமையில் வயசான பிறகு ஒரு தோழியாக நண்பராக ஒரு திருமணமான கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. இது செகண்ட். இப்போ அவர் எழுதுனது ஒரு விளையாட்டாக எழுதியிருக்காரு, காமெடிக்காக எழுதியிருக்காரு அப்படின்னு போட்டிருக்கு. அது பிராக்கெட்லேயே அது நகைச்சுவைக்காக எழுதியது அப்படின்னு சொல்லியிருக்காரு, போட்டிருக்கு. ஆனால் இந்த காலத்தில் அது அவரை செருப்பால் அடிச்சிருப்பாங்க. அது என்னன்னா, நாயை விட சிறந்த துணை, நாயை விட சிறந்த துணை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இவர் இருந்த காலத்தில் அவர் 1809 அது மாதிரி சொன்னதுனால யாரும் அப்படி ஏதோ சொல்கிறாரு பெருசு சொல்லுதுன்னு சொல்லிட்டு விட்டாங்க போல். இந்த காலத்தில் சொன்னால் அடிச்சு தான் அதுக்கு ஒரு கூட்டம் கூடி அதுக்கு அவர் ஏறாத இறங்காத ஒரு என்ன இருக்காது, கோர்ட் இருக்காது, அந்த அளவுக்கு ஆக்கியிருக்கும். பரவாயில்ல, நாயை விட சிறந்த துணை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அது ஒரு நகைச்சுவைக்காக எழுதியது அப்படின்னு போட்டிருக்காரு. இட்ஸ் ஓகே. வீட்டு வேலையை கவனிக்க ஒருவர் இருப்பாராம். இதெல்லாம் நன்மைகளாம். இதில் ஆக்சுவலாக இப்போ அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டு குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பிராக்கெட்டில் தேவன் விரும்பினால் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவரா இல்லை என்ன அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த அதுக்கு அடுத்தது பேசுவோம். நிறைய விஷயங்கள் அதையும் சம்மந்தப்பட்டிருக்கு. குழந்தைகள் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள், அவருடைய உள்ளத்தில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம பேசுவோம், கலந்தாலோசிப்போம். அதுதான் அவருடைய மைண்ட் சேஞ்சுக்கு ரொம்ப வித்திட்டதாக இருக்குது. அதனால் குழந்தைகள் பற்றி அவர் பிராக்கெட்டில் தேவன் விரும்பினால், இஃப் காட்ஸ் வில் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இசை மற்றும் பெண்கள் உரையாடல், இசை கேட்குறதுக்கு இது மாதிரி. தீமைகள் என்னது, என்ன இப்போ கல்யாணம் பண்ணால் என்னதான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்டது பார்த்திங்கன்னா, படிக்கிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு நேரம்லாம் குறைஞ்சிருமா, உறவினர்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படின்றது போட்டிருக்காது. அப்புறம் சுதந்திரம் குறையும். ஓகே, செலவுகள் அதிகரிக்கும். ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது யாரா லிஸ்ட் போட்ட அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் உட்காந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட எழுதி காட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க அப்பாவும் அடித்து பிறந்திருப்பாரு. ஆனால் இந்த அடித்து பிறந்திருப்பாரு, அப்பாவுக்கு எழுதி காட்டியிருப்பாரு. இந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை, அதெல்லாம் கற்பனையாக சொன்னது. ஓகே, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.
இப்போ விஞ்ஞான கோணத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்தை பற்றி அவர் சொல்கிறது வாழ்வதற்கும் இனப்பெருக்கத்திற்குமான ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தான் இந்த திருமணம் அப்படின்றாரு. இது துணை தேர்வு, மேட் செலெக்ஷன் அப்படின்றதுக்காக தான் இந்த திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு த டீசன்ட் ஆஃப் மேன் என்ற நூலில் பாலியல் தேர்வு பற்றி, செக்ஷுவல் செலெக்ஷனை பற்றி அவர் விவரமாக எழுதியிருக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் போட்டிருக்கு. இந்த துணையை தேர்ந்தெடுக்கிற அந்த தேர்ந்தெடுக்கும் விதத்தில் என்னென்ன அடங்கியிருக்குன்னா, அழகு, அறிவு, கருணை போன்ற அம்சங்கள் ரொம்ப முக்கியம். இது எல்லா விலங்குகளுக்கும் மனுஷனுக்கும் எல்லாத்துக்கும் ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இதுதான் எழுதியிருக்காரு, நார்மலாக எழுதியிருக்காரு. என்ன முக்கியம், எது தேவை, எது தேவையில்லை, கல்யாணத்தில் எது நல்லது கெட்டது அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆனால் இதுக்கு போய் ஏன் இந்த மனுஷன் இவ்வளோ டென்ஷன் ஆனான்னு தெரில. சரி, சுருக்கமாக சொல்லப்போனால் தனிப்பட்ட முறையில் டார்வின் திருமணத்துக்கு ஒரு உணர்வு பூர்வமான துணையாக கருதினார். ஒரு உணர்வு பூர்வமான துணை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷங்க கருதி. விஞ்ஞான ரீதியாக பார்த்தோன்னா இனப்பெருக்கம் மற்றும் துணை தேர்வு பரிணாம வளர்ச்சிக்கு தேவையானது அப்படின்னு சொல்லிவிட்டார். ஸோ திருமணத்தை பற்றி அவர் சொன்னது கருத்துக்கள் இதுதான். இதுக்கப்புறம் அவருக்கு திருமணம் ஆகுது, அதுக்கப்புறம் என்னென்ன ஆகுது, என்ன நடந்துச்சு அப்படின்றது ஒரு சின்ன அவரை கூப்பிட்டே பேசுவோம். நான் இனிமேல் பேசினா நல்லா இருக்காது. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம். ஸோ எதனால இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோன்னா, அவர் அதை பற்றி குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொன்னதுனால அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கலந்து ஆலோசிக்கிறோம், அவரையும் கூப்பிட்டு பேசுகிறோம். இதான் இந்த நிகழ்ச்சியில் உள்ள சாராம்சம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் அவரை கூப்பிட்டு பேச போகிறோம். அவர் வந்ததும் என்ன சொல்ல போகிறாரு, ஏது சொல்ல போகிறாரு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்பாக ஃபஸ்ட் டைமாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் டால்வின் அப்படின்ற ஒரு மனுஷன் 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். அவரை கூப்பிடும்போது ஒரு மந்திரத்தை சொல்லி கூப்பிட்டா வருவார். அவர் என் உடம்புக்குள்ள வந்தார்னா, வந்த பிறகு அவர் என்ன பண்ணுவார், இந்த அவரும் பேசுவார், நானும் பேசுவேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இதுதான் இந்த மேட்ரை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பர். அதுக்கு என்ன வேணும், நமக்கு டைம் ட்ராவலர் மிஷன் ஒன்று தேவை. அது இங்கே தான் எங்கேயோ வச்சுருந்தேன், எங்கே கிடச்சிருச்சு. ஓகே, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ டைம் ட்ராவல் மூலமாக நம்ம போக போகிறோம். அவர் சொல்லி கொடுத்த அந்த ஒரு மந்திரத்தை சொல்ல போகிறோம். இத்தகைய மந்திரத்தை நீங்கள் உபயோகிக்க கூடாது, இது கடவுளுக்கு பிரியமில்லாத செயல். ஓகே, நீங்கள் எல்லாம் ஒரு ஜாலியான ஒரு மூட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நேராக நம்ம அந்த மந்திரத்தை சொல்லலாம். ஜாங்கிரிய பிச்சா ஜிலேபி லட்ட பிச்சா பூந்தி சா. ஜாங்கிரிய பிச்சா ஜிலேபி லட்ட பிச்சா பூந்தி. என்னப்பா வரல, ஏன் வரல தம்பி? உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கு? ஏன் வரல? வரணுமே, எல்லாம் லைட்டு கரெக்டாக இருக்கு, ஏன் வரல? ஏதோ மிஸ்டேக் பண்றாளா என்னது? ஓ, அந்த தம்பி கரெக்டாக கண்டுபிடிச்சா. நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்படி வைங்கண்ணா, அண்ணா இப்படி வைங்கண்ணா, திரும்பங்கண்ணா இப்படி வைங்கண்ணா. கரெக்ட். அதே மாதிரி நான் மறந்துட்டேன் அந்த பொசிஷனை. ஓகே, இப்படி தானே? ஓகே. ஜாங்கிரிய பிச்சா ஜிலேபி லட்ட பிச்சா பூந்தி. ஜாங்கிரிய பிச்சா ஜிலேபி லட்ட பிச்சா தம்பி. தம்பி, போன வாரம் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கோபாலு என்ன அசிங்கப்படுத்திட்டான் தம்பி. என்னை பத்தி இல்லாத பொல்லாதுமா எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டான் தம்பி. வண்டை நான் வாயில போட்டதையும் போட்டுட்டான். நான் எழுதி வச்சிருந்த அந்த டைரியில வச்சிருந்த கண்டென்ட்டையும் எடுத்து நெட்ல விட்டான் தம்பி. சார் அதெல்லாம் விடுங்க சார், நாங்களாம் பெருசாவே எடுத்துக்கல. அதை படிச்சு பார்த்தா எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை, சூப்பரா. அப்படியா தம்பி, கரெக்டா எழுதிருக்கணும். ஆமாம் சார், சூப்பராக எழுதிருக்கீங்க. நல்லா சூப்பராக இந்த விஞ்ஞான ரீதியாக மேரேஜை பற்றி, தனிப்பட்ட முறையில் உங்கள் மேரேஜை பற்றி சூப்பராக எழுதிருக்கீங்க. உங்களுக்கு நான் கூப்பிட்டு விருதே கொடுத்துருப்பேன். திரும்ப ஒரு பட்டம் கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தா, என்ன பட்டம் கொடுக்கலாம், வெட்டர், எனக்கு துபாக்கூர் வெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கு தம்பி, துபாக்கூர் வெட்டர், த கிரேட் வெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர், நல்ல பேர் தம்பி, சூப்பர். ஸோ என்ன அப்புறம்
தம்பி அந்த புக்கு எழுதணும்னு நான் ஆசைப்பட்டது. ஏன்னா அந்த கப்பல்ல இருந்து வரும்போது யாருமே இல்லை, எனக்குன்னு குடும்பம் எதுவுமே இல்லையா, அதனால என்ன பண்ண இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமேன்னு ஒரு ஆதங்கத்துல தான் தம்பி அதை எழுதுனேன். சூப்பர் தம்பி. அது ஆனா நீங்க பெரிய மனசு பண்ணி அதை ஏத்துக்கிட்டீங்களா, அது ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஆமாம் சார், இதுக்கப்புறம் என்ன சார், நீங்கள் எது பண்ணாலும் கரெக்டாக தான் சார் இருக்கும். அதனால தான் நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டேன். இந்த புக்கை நீங்கள் வெளியிட்டிருக்கலாம், ரொம்ப பெரிய லெவலில் வந்திருக்கும். கண்டிப்பாக தம்பி, கண்டிப்பாக தம்பி. கடைசியில் என்ன அந்த புக்கு பிரகாரமாக நீங்கள் என்ன நினச்சிக்க, அது தம்பி கடைசி அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போட்டேன்னா, எது நன்மை தீமை போட்டேன், கடைசியில் நான் முடிவுக்கு வந்துட்டேன் தம்பி. கல்யாணம் பண்ணுறது சிறந்தது, திருமணம் செய்வதே சிறந்தது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன் தம்பி. ஓகே, அப்புறம் திருமணம் செய்வதே சிறந்ததுன்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டு நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்க. ஆமாம் தம்பி. எப்போ நடந்துச்சு? 1939 தம்பி. 1939ல் திருமணம் எங்களுக்கு நடந்துச்சு தம்பி. ஈமா வெட்ச்வுட், என் ஒய்ஃப் நேம் தம்பி ஈமா வெட்ச்வுட். நல்ல பொண்ணு தம்பி, அது சொந்தக்கார பொண்ணு தம்பி. அதனால நான் எந்த ஒரு இதுவும் ப்ராப்ளமும் இல்லாமல் சரி அதே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் தம்பி. ஓ அப்படியா? இன்னொன்று ஒரு விஷயம் பார்த்தேன், நீங்கள் நண்டை ரொம்ப லவ் பண்ணாமே, 40 வருஷமாக அதோட தொடர்பு, நிலநண்டு எர்த்துவாமை பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் சேகரித்து வச்சதா சொல்கிறாங்க, அது உண்மையா? ஆமாம் தம்பி. அந்த எர்த்துவாமை இருக்குல்ல, நண்டு, நிலநண்டு வந்து என்ன பண்ணுன்னா நல்லா பார்க்கறதுக்கு நல்லா குடு அதை பார்க்கும் போதே கண்ணு குளிரா இருக்கும் தம்பி. நான் பியானோலாம் எடுத்துட்டு போய் வாசிச்சேன். அன்னைக்கு வாசிக்க அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆட பார்த்தேன். எல்லா நண்டும் செவுட்டு நண்டு தம்பி, எதுவுமே டான்ஸ் ஆடலாம் விட்டுருச்சு. சரி நானும் விட்டுட்டேன் தம்பி. அன்னைக்கு என்ன ஆச்சு, ஒரு நாள் சரி இன்னைக்கு போய் நம்ம பார்க்கலாம், என்னது எப்படி தான் இன்னைக்கு கண்டிப்பாக வேற இடத்துல போயிட்டு வாசிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாசிச்சு பார்த்தா அன்னைக்கும் தம்பி எதுவுமே பனாக்கல்ஸ் சொல்லிட்டு அந்த இது இருக்குல்ல நத்தை தம்பி, அது பனாக்கல்ஸ் நத்தைகளும் அது மாதிரி அதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன் தம்பி. இந்த பனாக்கல்ஸ் என்ன பண்ணிச்சு, செவுட்டு பனாக்கல்ஸ் மாதிரி கம்முன்னு இருந்துச்சு. கடுப்பாச்சு, அதை பார்த்துக்கினே இருந்தேன். கடுப்பாச்சியா. அப்போ எங்க அப்பா வந்தார், பின்னாடி செவுட்டுல ஒரு அடி அடிச்ச, டேய் இன்னைக்கு உன்னுடைய வெட்டிங் டேடா, பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ எங்கடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தம்பி. அப்பதான் தம்பி எனக்கு அவன் ஞாபகம் வந்துச்சு, அன்னைக்கு என்னுடைய வெட்டிங் டே தம்பி. நான் அந்த பனாக்கல்ஸை பார்த்துட்டு என் வெட்டிங் டேவே மறந்துட்டேன் தம்பி. பொண்ணு அங்க மேடையில வந்துருச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க தம்பி. எனக்கு மனசு ரொம்ப வேதனையா போச்சு. ஐயோ என்னடா இது, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே, இன்னைக்கு பார்த்து ஆராய்ச்சின்ற பேர்ல இங்க வந்துட்டோமே. ஏன்னா எனக்கு என்னைய வச்சுதான் தம்பி ஒரு பேர் வச்சாங்க, வேலையன் வந்தா வல்லக்காரன், வேலைன்னு வந்தா வல்லக்காரன் அப்படின்ற பேரை என்ன வச்சுதான் தம்பி வச்சாங்க. ஏன்னா வேலை நம்மளுக்கு இந்த நத்தையை பத்தி நிறைய கத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் வேலையிலேயே மும்முரமா இருந்தேன்னா, அதனால இதை விட்டுட்டேன் தம்பி. சரி என்ன பண்றது, சரி அப்பா தலையை தட்டி வாடா போடான்றாரா, சரி கிளம்பி கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு போலான்னு பிளான் பண்ணிட்டு போறேன் தம்பி. போகும்போதுதான் எங்க அப்பா பல விஷயங்கள் சொன்னார் தம்பி, கல்யாணத்தை பத்தி. அப்போதான் எனக்கு புரிஞ்சுக்காம இத்தனை நாள் இதெல்லாம் மறந்து போட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டே வருத்தத்திலேயே இருந்தேன் தம்பி. சரி என்னதான் சொன்ன தம்பி, ஐயோ எனக்கு இந்த கல்யாணத்தை பத்தி என் மேரேஜ் லைஃப் பத்தி கேட்டதும் அப்படியே ஞாபகம் வந்துச்சு தம்பி. அந்த பொண்டாட்டி பேரன்னு அது மறந்து போச்சு. என்னடா போட்டீங்க, ஈமா வஜூடு அந்த பொண்ணு ஞாபகம் வந்துருச்சு தம்பி. தம்பி போன வாரம் நீ எனக்கு மொபைல் கொடுத்தல, அந்த மொபைல்ல நான் ஒரு பாட்டு கேட்டேன் தம்பி. அந்த பாட்டு பாடினா கொஞ்சம் என் மனசு ஆறுதலா இருக்கும் தம்பி. என்ன ஆச்சு சார்? இல்லை தம்பி, பல வருஷங்கள் கழிச்சு ஞாபகப்படுத்திட்டியா, அதான் தம்பி. சரி என்ன பண்றது உனக்கு, சரி நீங்க பாட்டு பாடுங்க. நீங்க அந்த யூனிவர்ஸ்ல போய் பார்க்க முடியாதா உங்களுடைய ஒய்ஃபை?
ஈமா வச்சுட்டா தம்பி நான் ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கேன் தம்பி, அது வேற யூனிவர்ஸ், அது என்ன மல்டிவர்ஸ் தம்பி, எங்க இருக்காங்கன்னே தெரியாது தம்பி, யார் எங்க இருக்காங்கன்னு தெரியாது, நான் இருக்கிற இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க தம்பி, அதனால 2 பேருமே பார்க்க முடியாது தம்பி, அப்படிதான் தளங்கு இது பிரிஞ்சிருக்கு தம்பி. ஓகே சரி பாடுங்க தம்பி, இந்த பாட்டை நான் பாடுறேன் தம்பி, கொச்சிக்காத தம்பி. என்னது டைம் ஆயிடுச்சா? சரி தம்பி அடுத்த வாரம் பார்க்கலாமா? சரி இந்த முக்காய்க்கலாம் சரி அடுத்த வாரம் பார்க்கலாம் சார். தம்பி சூப்பர் பாட்டு தம்பி, உனக்கு இது தெரியுமா தெரியல, பாடு நினைச்சுக்கோ, நீங்க அப்படியே வழுத்துருவ தம்பி அந்த பாட்டை கேட்டு. சார் நீங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்கீங்க, நீங்க போங்க அடுத்த வாரத்துல வந்து அந்த பாட்டை பாடுங்க, கன்டினியூ பண்ணுவோம். சரி தம்பி எனக்கு நான் டென்ஷன்ல இருக்கேன், நான் போயிட்டு வரேன் தம்பி, அடுத்த வாரத்துல மீட் பண்ணலாம் தம்பி, பாய். ஓகே சூப்பரா மனுஷன் வந்து போயிட்டாரு. ஏதோ அவருடைய திருமண நாளை மறந்துட்டாரு ஆக்சுவலாக. அது மாதிரி அவர் ரொம்ப நாள் அந்த நண்டுகளை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சார். பியானோ வாசிச்சா அது டான்ஸ் ஆடும் அப்படின்ற நம்பிக்கையில் பியானோலாம் போய் வாசிச்சிருக்காரு. பெனாக்கிள்ஸ் அப்படின்ற நத்தைகள் பற்றிய ஆராய்ச்சியும் அவர் செஞ்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் உண்மையாலுமே அவருடைய திருமண நாளை மறந்துட்டாரு அப்படின்ற விஷயமும் அதில் போட்டிருக்கு. அதனால தான் அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு பாட்டு பாடுறேன்னு இருக்காரு, என்ன பாட்டு பாட போறாருன்னு தெரியல. அடுத்த வாரத்தில் வரட்டும் பேசுவோம். அடுத்த வாரத்தில் ஸ்டார்டிங்கே அவரை கூப்பிட்டு டைரெக்டாக அப்படியே பேசிட வேண்டியதான். மீண்டும் அடுத்த வாரத்தில் சூப்பரான ஒரு எபிசோடில் சூப்பராக உங்களை வந்து சந்திக்கிறேன். டால்வினுடன் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். எங்கேயும் போயிடாதீங்க. இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இதை மற்றவங்களும் பார்க்க சொல்லுங்கள். இது எவ்ரி டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே உங்களுக்காக இந்த டிவியில் ஒளிபரப்பப்படும். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்க. டேக் கேர், பாய், see you, bye. உன்னை சுத்தி பாரு, இந்த உலகம் சமஜோரு, டார்வின் பக்கூரு, நீ புரிஞ்சா மார்க்கு 100. சயின்ஸ் டெஸ்ட் பாரு, பைபிள் சொல்றத கேளு, நம்ம படிச்சவர் இருக்காரு நம்பு, நம் வாழ்க்கைக்கு அது தெம்புடாடோய். பஞ்சவர்ண கிளியை பார்த்தாயா, அதன் நிறத்துக்கு காரணம் சொல்வாயா? பாம்பின் தோலைதான் உரிப்பாயா, சிலந்தி வாழையை தான் பின்னுவாயா? யானையின் துதிக்கையை உடைப்பாயா, பூனையின் மிசையை அறிவாயா? நாயின் மோஷத்தை உணர்வாயா, சிறுத்தையின் ஓட்டத்தை தான் ஓடுவாயா? தம்பி இயற்கையாவே எல்லாம் தானா வந்துடுச்சுப்பா. நீ பார்த்த ஆமா பூ. குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் என்பதை தான் நம்புவாயா? உன்னை சுத்தி பாரு, இந்த உலகம் சமஜோரு, டார்வின் பக்கூரு, நீ புரிஞ்சா மார்க்கு 100.